இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஆதி திராவிட மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் சம்பந்தப்பட்ட தனியார் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். SC ST மாணவர்களின் கல்வி நிதி உதவி திட்டம் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் எச்சரிக்கை. கத்திரி வெயில் துவக்கம், அனல் கக்கும் வெயில், வெறிச்சோடிய சுற்றுலா தலங்கள், வீட்டிற்குள் முடங்கிய மக்கள். அரியூர் உலக வாடியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற செடல் மற்றும் தேரோட்ட திருவிழா. அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். இனி விரிவான நிகழ்வுகள். ஆதி திராவிட மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆதி திராவிட மாணவர்களுக்கான கல்வி நிதி உதவி திட்டம் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை அலுவலகத்தில் SC ST மாணவர்களின் முழு கல்வி செலவை அரசே ஏற்கும் திட்டம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. உயர்கல்வித்துறை இயக்குநர் அம்மன் சர்மா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் நியமிக்கப்பட்ட SC ST கல்வி உதவித்தொகை திட்டத்துக்கான நோட்டல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தனியார் கல்லூரிகள் SC ST மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்கக்கூடாது என்றும் அவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டியது ஆதி திராவிட நலத்துறையின் பொறுப்பாகும் எனவும் குறிப்பிடப்பட்டது. மேலும் சென்டாக்கில் அறிவிக்கப்பட்ட கல்வி கட்டணத்தை மட்டுமே ஆதி திராவிட நலத்துறை செலுத்தும் என்றும் அதனை மீறி மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் கேட்டால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூட்டத்தில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கத்திரி வெயில் தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளதால் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. கடும் வெயிலின் காரணமாக பொதுமக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கினர். புதுச்சேரியில் வழக்கமாக ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தான் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படும். ஆனால் இந்த ஆண்டு கடந்த பிப்ரவரி மாதம் முதலே கோடை வெயிலின் தாக்கம் தொடங்கிவிட்டது. மார்ச் மாதத்தில் கோடை வெயிலின் வெப்பம் அனலாக மாறியது. அதிலும் ஏப்ரல் மாதம் தொடங்கிய பின் கடந்த 20 தினங்களாக கடும் வெயில் பதிவானதுடன் வெப்பக்காற்றும் வீசி வருகிறது. வெயில் வாட்டி வதைப்பதால் பகல் நேரங்களில் மக்கள் வீட்டிற்குள் முடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் வெள்ளிக்கிழமையன்று வெயிலின் அளவு 100 டிகிரியாக இருந்தது. கோடை வெயில் காரணமாக புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளது. புதுச்சேரியில் வெயிலின் அளவு நாளுக்கு நாள் அதிகரிக்க துவங்கிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 100 டிகிரி வெப்பம் வரை காணப்படுவதால் பகல் வேளையில் இருந்து மாலை வரை புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலமான கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்படுகிறது. அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் கோவிலில் 110ஆம் ஆண்டு செடல் தேரோட்ட திருவிழா நடைபெற உள்ளதால் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அலங்காரத்தில் செங்கழுநீரம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு செங்கழுநீர் மாரியம்மனை தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், காங்கிரஸ் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, திமுக கலை இலக்கிய பேரவைத் தலைவர் சிவசங்கரன் மற்றும் கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள 143 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரம்மன் சதுக்கம் பகுதியில் கடந்த 10 தினங்களாக விளக்குகள் எரியாமல் காணப்படுகிறது. இதனை கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் கண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1881ஆம் ஆண்டில் உருவாகி 143 வருட பழமை வாய்ந்த பிரம்மன் சதுக்கம் அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ளது. சில நிறுவனங்களின் உதவியுடன் பராமரிப்பு பணியும் இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. ஆனால் அதனை கவனிக்க வேண்டிய கொம்யூன் பஞ்சாயத்து அதனை சரிவர கவனிப்பதில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 10 தினங்களாக அந்த பகுதியில் விளக்கு கூட எரியாதது குறிப்பிடத்தக்கது. புதிய கோவில்கள் உருவாக்கப்படும் நிலையில் பழமை வாய்ந்த இடங்களை கொம்யூன் பஞ்சாயத்து கண்டுகொள்வதே இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதேபோல் பாரதியார் பல்கலைக்கூடம் அருகில் சுமை தாங்கி கல் இருந்தது. அதனை யாரும் மறந்திருக்க மாட்டோம். தற்போது அது இல்லாமலேயே போய்விட்டது. வருங்கால சந்ததியினருக்கு நினைவு கூற இயலாதபடி பழமைகள் அழிக்கப்பட்டு வருவது வருந்தக்கூடிய விஷயம் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த இளம் இயக்குனர் ரேசர் சதீஷ் இயக்கும் 2வது திரைப்படத்தின் படப்பிடிப்பினை முதலமைச்சர் ரங்கசாமி கிளாப் அடித்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியை சேர்ந்த இளம் இயக்குனர் ரேசர் சதீஷ் இயக்கிய முதல் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடியது.
இந்த திரைப்படத்தை தொடர்ந்து இரண்டாவது திரைப்படத்தை இயக்க முடிவு செய்த அவர் அதற்கான தொடக்க நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். கோரிமேடு அப்பா பைத்தியம் சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற புதிய பட துவக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கிளாப் செய்து இரண்டாவது படத்தை தொடங்கி வைத்தார். இதுகுறித்து இயக்குனர் ரேசர் சதீஷ் கூறுகையில், புதுச்சேரி மக்கள் புதிதாக படத்தை இயக்கும் இயக்குநர்களுக்கு ஆதரவு தர வேண்டும். ஏனென்றால் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் அதிக அளவில் சினிமா எடுப்பதற்கு இது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என குறிப்பிட்டார். மேலும் வருகிற ஆகஸ்ட் மாதம் இந்த திரைப்படத்தை வெளியிடப் போவதாக தெரிவித்த அவர் அதற்கான பிரம்மாண்ட விழா சென்னை மற்றும் புதுச்சேரியில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இளம் இயக்குநர்களை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரி மக்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பேட்டியின் போது வழக்கறிஞர் ராம், முனுசாமி மற்றும் திரைப்பட குழுவினர் உடனிருந்தனர். என்கவுண்டர் கதையை மையமாக வைத்து உருவாக்கப்படும் ரேஷன் சஜஷன் இரண்டாவது திரைப்படத்தில் கதாநாயகனாக அகில் சந்தோஷ் நடிக்க கதாநாயகியாக பர்வீன் நடிக்கிறார். முக்கிய வேடத்தில் அருள்தாஸ், ஜெயக்குமார், சில்மிஷம் சிவா, சிவம், அருண் உதயன், குட்டி கோபி, பூவையார் உள்ளிட்ட பலர் நடிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹவுஸ்ஃபுல் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அடுத்து திரும்பி மறுபடியும் ஒரு ஹஸ்லர்ஸ் என்டர்டைன்மெண்ட் மறுபடியும் ஒரு படம் பண்ண போகிறோம். ஸோ எல்லாரோட உதவியிலையும் இப்போ ஐயா வந்து படத்தை துவங்கி வச்சிருக்காரு. ஸோ நான் என்ன கேட்டிருக்கேன்னா, பாண்டிச்சேரி மக்கள் படம் பண்ணால் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் சப்போர்ட் பண்ணுவோம்னா, அடுத்தது நம்மளோட ஜென்ரேஷன்ல அடுத்தது எல்லாருமே நிறைய பேர் படம் பண்ணுவாங்க. நம்ம ஒரு தனி ஸ்டேட்டு, நம்ம ஸ்டேட்ல இருந்து நிறைய படம் வரணும். இப்போ எப்படி கேரளா ஸ்டேட்ல இருந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் நம்ம பாராட்டுறோம். ஸோ நம்ம தமிழ் தான் பேசுறோம். தமிழ்நாட்டில் எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நம்ம ஊர்ல இருந்து நிறைய படம் வரணும். இங்க இருக்கவங்களும் யங் டேலண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பிளஸ் வந்து இப்ப நம்ம இங்க இருந்து சில பேர் தான் நமக்கு தெரியும். சென்னையில பிறந்திருந்தா நிறைய பேர் தெரியும். ஆனா அங்க போய் நம்ம படம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இங்க நம்ம மக்கள் நிறைய டேலண்டட் பீப்புள்ஸ் வந்து நிறைய படம் பண்ண நம்ம ஊர் மக்களே 9 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணா அவங்க நிறைய டேலண்ட்ஸ் வெளியே வரும். நம்ம ஊர்ல வந்து வெளியில இருந்து வந்து படம் பண்றாங்க. நம்ம ஊர் மக்கள் வந்து இங்க படம் பண்ணணும். நம்ம மக்கள் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். பெரிய பெரிய அண்ணனுங்க தான் எல்லாருமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் வந்து எங்களை வழி நடத்துறாங்க. அவங்களுக்கு எல்லாமே அது புரியுது. ஸோ மக்களும் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த படத்தை வந்து நல்லா இது பண்ணோம். படம் வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். 6th வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அடுத்து வந்து ஒரு ஆகஸ்ட் மாதிரி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிருக்கோம். கண்டிப்பா புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற பாரம்பரியமிக்க நகை நிறுவனமான சிவ வள்ளிவிலாஸ் நகை நிறுவனத்தில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு ஏராளமான சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற பாரம்பரியமிக்க நகை நிறுவனமான சிவ வள்ளிவிலாஸ் நகை நிறுவனத்தில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு ஏராளமான சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி புதிய தங்க நகைகள் சவரனுக்கு 500 ரூபாய் குறைவான விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பழைய நகைகளை மாற்றுவதற்கு கிராமிற்கு 80 ரூபாய் கூடுதல் மதிப்பு வழங்கப்படுகிறது. மேலும் 1 கிலோ வெள்ளி பொருட்களுக்கு 5000 ரூபாய் தள்ளுபடியும் 1 கிராம் வெள்ளி பொருளுக்கு 5 ரூபாய் தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது. மேலும் வைர நகைகளுக்கு கேரட்டிற்கு 10,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இந்த சலுகைகள் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி முதல் மே மாதம் 13ஆம் தேதி வரை வழங்கப்படுகிறது என்றும், இந்த சலுகைகளை வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தி அக்ஷய திருத்தியை தினத்தன்று பிரபல கைராசி நிறுவனமான சிவ வள்ளிவிலாஸ் நகை நிறுவனத்தில் நகைகளை வாங்கி பயனடையுமாறு நிறுவனத்தின் நிர்வாகிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நிகழ்வுகளில் இனி வருவது, அரியூரில் அமைந்துள்ள ஸ்ரீ உலக வாடியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற செடல் திருவிழா மற்றும் தேரோட்ட திருவிழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அருகே உள்ள அரியூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற உலக வாழியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் செடல் மற்றும் தேரோட்ட விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் செடல் தரித்து தங்களது வேண்டுதலை அம்மனுக்கு நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தேரோட்டத்தை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இந்த தேரோட்ட திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் உலக வாடியம்மன் அறக்கட்டளை சார்பில் மதியம் 1000 நபர்களுக்கும் மாலை 1000 நபர்களுக்கும் என மொத்தம் 2000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
காரைக்காலில் நடைபெற்ற இலவச பல் பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாமில் 800க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச பல் பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாம் பிரபல தனியார் பள்ளியில் மற்றும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பல் மருத்துவமனை சார்பில் நடத்தப்பட்டது. 2 தினங்கள் நடைபெறவுள்ள முகாமிற்கான துவக்க நிகழ்ச்சி சனிக்கிழமையன்று நடைபெற்றது. முகாமில் பல் மருத்துவர்கள் பல் துலக்குவதின் நுட்பங்கள் பற்றியும் வாய்வழி புற்றுநோய் விழிப்புணர்வுகள் பற்றியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை எடுத்துரைத்தனர். முகாமில் சுமார் 800க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மாவட்ட தலைவர் சக்தி PS வாசன் விழாவை தலைமை தாங்கி நடத்தினார். பள்ளியின் தாளாளர் மணிமேகலை, கண்ணையன், ரோட்டரி சங்கத்தினர் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த முகாமில் கலந்து கொண்டனர். பள்ளி நிர்வாகி மது கண்ணையன் அனைவருக்கும் நன்றி கூறினார். இந்த மருத்துவ முகாமில் பல் அடைத்தல், பல் சீரமைப்பு, வேர் சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல், பல் அகற்றம் உள்ளிட்ட பல் சம்பந்தப்பட்ட அனைத்து சிகிச்சைகளும் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டது. அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள செடிலாடும் ஸ்ரீ செங்கடுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் ஏராளமான பெண்கள் விளக்கு பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர். அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கடுநீர் மாரியம்மன் கோவிலில் 110ஆம் ஆண்டு செடல் தேரோட்ட திருவிழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய செங்கடுநீர் அம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். அதனைத் தொடர்ந்து பெண்கள் விளக்கு பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர். மேலும் இந்திர விமானத்தில் அம்மனை அலங்கரித்து வீதி உலாவும் நடைபெற்றது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் செடிலாடும் செங்கடுநீர் மாரியம்மனை உற்சாகப்படுத்தும் விதமாக நடனமாடி மகிழ்வித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் செல்போனில் வீடியோவும் எடுத்துச் சென்றனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊசுட்டேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயம் மற்றும் பாண்டிய நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற உற்சவ திருவிழாவில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். வில்லியனூர் கொம்யூன் ஊசுட்டேரியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயம், ஸ்ரீ ஜலமுத்து மாரியம்மன் ஆலயம், ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலய உற்சவ திருவிழாவை முன்னிட்டு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஐயனாரப்பன் சுவாமிக்கு பொங்கலிடுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையன்று சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், கூழ் ஊற்றுதல், ஊரணி பொங்கலிடுதல், கும்பம் படைத்தல், சுவாமி திருவீதி உலா என பல்வேறு நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன. இதேபோல் பாண்டியன் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் 12ஆம் ஆண்டாக கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த வியாழக்கிழமையன்று காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும், வெள்ளிக்கிழமையன்று கரகம் ஜோடித்து புறப்படுதல் நிகழ்ச்சியும், கூழ் வார்த்தல் நிகழ்ச்சியும், ஊரணி பொங்கல் வைத்தல், கும்பம் படைத்தல், அம்மன் திருவீதி உலா என பல்வேறு நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன. இந்நிகழ்ச்சிகளில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயங்களில் அமைச்சருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் 2 ஆலயங்களுக்கும் நன்கொடை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.